ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவசாயமே உலகம் கலைவாணி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சேவல். அந்த சேவல் நேம் வந்து காகம். அது போக இன்னும் ஒரு விடையை பார்க்க போகிறோம். எங்ககிட்ட ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சூப்பரான விடை. ஆல்ரெடி அது 2 அடை உட்காந்து குஞ்செல்லாம் சூப்பராக பொரிச்சிருந்தது. அதுவே இப்போ விடையாயிடுச்சு. இப்போ அந்த விடை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. அது 1.5 மாதம் ஆச்சு. எல்லாமே இயற்கை முறையில் நாங்கள் எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். நம்ம போய் இப்போ வீடியோக்களை பார்க்கலாம் எல்லா குஞ்சையும் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் சேவல் காட்ட போகிறேன்னு சொன்னேன். இந்த சேவல் தான் இதோட சேவல் நேம் வந்து காகம். அதோட முள் பார்த்திங்கன்னா தெரியும். முள்ளுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த காலுக்கு முன்னாடி நகை இருக்குது பார்த்திங்களா, அதோட முள். அந்த முள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் 9 மாதத்தில் ஆச்சு. இன்னும் பெருசாக ஆக இதோட ஏஜை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ப்ரீடு இது. எங்கள் தோட்டத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு இயற்கை முறையில் சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்கு. வீடியோவில் பார்க்கலாம். நான் அந்த விடை வந்து 18 குஞ்சை வந்து விட்டுருக்கோம். அது எல்லாமே 1.5 மாதம் ஆச்சு. இயற்கை முறையில் வளர்த்துருக்கோம். அது 18 குஞ்சு பொரிக்கலைங்க. மற்ற கோழியெல்லாம் பொரித்ததை வந்து நான் இதோட ஒரு தாய் கோழியோடு சேர்த்து விட்டுட்டோம். ஸோ அந்த 18 குஞ்சையும் வந்து அது ப்ராப்பராக வந்து வளர்த்து, ஒரு தாய் கோழி ப்ராப்பராக வளர்த்து இயற்கை முறையில் வளர்த்து 1.5 மாதம் குஞ்சாக மாறி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாக. நாங்கள் முருங்கைக்கீரையெல்லாம் போடுவோம், ஆனியன் போடுவோம், முருங்கைக்கீரை எல்லாமே இயற்கையான ஃபுட்டாக தான் போட்டுட்ருக்கோம் எங்கள் தோட்டத்தில். இன்னும் இப்போ வரப்போகிற வீடியோஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம்.